Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ this morning. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். It's a privilege for me and the family to worship the Lord together with the Seattle Indian Assembly, and I thank God for that. சியாட்டல் அசெம்பிளி சபையோடு கூட இணைந்து ஆராதிப்பது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I also thank God and thank the pastor, a beloved friend during school days, and also it goes a long way where we have close to 4 or 5 decades of family relationship right from back in India, and I thank pastor for the opportunity that you've given to us, given to me this morning to serve the Lord at the Seattle Indian Assembly. அதோடு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குழந்தை பருவ நண்பரும் போதகருமாக இருக்கிற பாஸ்டருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களுடைய நட்பு என்பது ஏதோ சாதாரண நட்பு அல்ல, அது கிட்டத்தட்ட 4-5 தசாப்தங்களாக அது நட்பாக இருக்கிற ஒரு உறவு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். Our heavenly Father, பரலோக தேவனே, the ultimate author of fatherhood, எங்களுடைய தகப்பன்மாருக்கு ஒரு நல்ல இலக்கணமாய் விளங்குகிற கர்த்தாவே, we praise you God, we glorify you, we honor you this morning. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். Open our eyes so that we can see you. உம்முடைய பிராக Open our ears so that we can hear you. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறப்பீராக. Open our hearts so that we can comprehend what you're going to teach us this morning. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களை திறப்பீராக. Jesus mighty name I pray. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். All God's people say amen. தேவ பிள்ளைகள் சொல்லட்டும் ஆமென். Amen. ஆமென். Tom was happy that morning because his mom gave him 2 $5 bills as he was walking to the church. டாம் என்கிற சிறுவனுக்கு அந்த காலையிலே மிகுந்த சந்தோஷம். என்னென்று சொன்னால் அம்மா அவனுக்கு 2 $5 பில் கொடுத்திருந்தாங்க காலையிலே. His mom told Tom, 1 $5 bill is for you to offer at the Sunday school service. அம்மா டாமை பார்த்து சொன்னாங்க, உனக்கு 2 $5 தருகிறேன், ஒரு $5 சண்டே ஸ்கூலில் சென்று கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய காணிக்கை. The other $1 is for you to buy a cone of ice cream on the way back home. அந்த மற்றொரு $5 உனக்காக நீ வருகிற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற டாலர் என்று சொன்னார்கள். So Tom was walking towards the church playing with the two $5 bills that he had in his hand. டாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அந்த கையில் வைத்திருக்கிற 2 $5 நோட்டையும் பணத்தை வைத்து விளையாடி கொண்டே சென்றான். He would toss one $5 bill up in the air, and as it came tumbling down, he would try to catch it. அவன் ஒரு $5 பில் ஒரு பண நோட்டை எடுத்து மேலே வீசி எறிவதும் அது கீழே வருவது பிடித்துக் கொள்வதுமாக விளையாடி கொண்டிருந்தான். He was pretty much successful a few times as he was attempting and playing on the way to the church. அவன் சில முறைகள் அப்படியாக முயற்சி செய்த பொழுது அதை பிடித்து அவன் சந்தோஷமாக விளையாடி கொண்டே சென்றான். அதை சரியாக பிடித்து விட்டான். But on one occasion he missed catching that $5 bill and saw that moving towards the drain. ஆனால் ஒரு முறை அந்த $5 பில்லை மேலே எறிந்த பொழுது அதை பிடிக்க முடியவில்லை. அது காற்றிலே பறந்து அது உள்ளே சென்று சாக்கடையில் விழுவதை பார்த்தான். So it stayed alongside the road, went into the drain and got flushed out. அது பக்கத்தில் சென்று அந்த சாலை அருகாக சென்று பக்கத்தில் சாக்கடையில் விழுந்து மறைந்தது. He was appalled by what was happening, and then he was looking at the drain and then slowly looked towards the sky. அவன் நடந்ததை பார்த்தோன்னே மிகவும் திகைத்து போனான். அது உள்ள சாக்கடையை பார்த்தான். அவன் திரும்பி பரலோகத்தை நோக்கி பார்த்தான். He looked towards the sky and said, God, that $5 bill my mom gave it to you is gone. I'm sorry. அவன் வானத்தை பார்த்து சொன்னான், கடவுளே உங்க கொடுத்த $5 காணாம போச்சு, சாரி என்று சொன்னான். This is not a great example of stewardship, I would say. இது கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு பொறுப்புணர்வின் இலக்கணமாக நம்ம கருத முடியாது. The Bible we see that there are a lot of themes like stewardship, and stewardship is one of them. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். தேவனுக்காக பணியாற்றுவது, தேவனுக்காக பொறுப்போடு இருப்பது அதில் முக்கியமான ஒரு காரியமாய் வேதம் கற்றுத் தருகிறது. When you read from Genesis to Revelation, and especially you see that more than half of the parables of Christ Jesus is pointing out towards stewardship as a theme. நாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள எல்லா புத்தகங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் பாதிக்கும் மேலாக காரியங்கள் நாம் தேவனுக்காக ஊழியம் செய்வது எப்படி, பொறுப்போடு இருப்பது எப்படி என்பதை குறித்து நமக்கு கற்றுத் தருகிறது. But it says that and God expects us to be faithful stewards. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் நாம் தேவனுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். If stewardship is such an important topic, what really is stewardship? ஊழியம் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் ஊழியம் என்றால் என்ன? I'm glad you asked that question. நீங்கள் கேட்டதை குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I would respond by saying stewardship is the responsibility of managing
assets or property that does not belong to you. என்னை பொறுத்த வரைக்கும் ஊழியம் என்று சொன்னால் உங்களுக்கு சொந்தமல்லாத ஒரு பொருளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிற பொறுப்பு தான் ஊழியம் என்று நான் சொல்லுவேன். That sounds like management. அதை பார்த்தால் ஏதோ ஒரு நிர்வாக திறமை அல்லது நிர்வாக ஊழியம் என்று நீங்கள் கருதலாம். That sounds like stewardship is an important key ingredient of a Christian life. அதை யோசித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமாய் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். And I would reiterate by saying that God expects us to be a faithful steward. தேவன் நம் ஒவ்வொரு உத்தம உண்மையான ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். That's what we read in Psalm 24:1 where the psalmist says, earth is the Lord and everything in it. சங்கீதம் 24:1 சங்கீதக்காரர் சொல்லுகிறது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லி. It means we are called to be stewards of our time. அப்படி என்று சொன்னால் நம்முடைய நேரங்களை நாம் கர்த்தருக்கென்று பொறுப்பாக கவனித்து நடத்த வேண்டும். We are called to be stewards of our influence. நம்முடைய தொடர்புகளை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். We are called to be stewards of our health and relationship and opportunities. நம்முடைய சொந்த சரீர சுகங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். It means that stewardship means everything belongs to God. I get to use what God gives unto me. அது முக்கியமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் நான் வைத்து அவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஊழியம். You may ask me a question this morning. நீங்கள் இதை பார்த்து கேட்கலாம். I work hard, I toil around, I sweat around. How do you say that everything belongs to God? நான் தான் அதிகமாக கடினமாக உழைக்கிறேன், நான் தான் தினந்தோறும் வேலைக்கு போகிறேன், எல்லாம் தேவனுக்குரியது என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கலாம். I would ask a counter question. From whom do you think the body that you have you got from? From whom do you think the energy that you work for you got from? நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பெற்றிருக்கிற சரீரம் யார் உங்களுக்கு கொடுத்தது? நீங்கள் வைத்திருக்கிற நேரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? Who do you think the intelligence that you have or the energy that you need you got it from? உங்களுக்கு இருக்கிற ஞானம், உங்களுக்கு இருக்கிற திறமைகள், உங்களுக்கு இருக்கிற பலன் அதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தது? Therefore essentially we understand that everything is a gift from God and he loans it to me for a purpose, for a particular season, and I get to manage that. இவைகள் எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள். அவர் ஒரு காலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தேவன் விரும்புகிறபடியாக பயன்படுத்துகிறது தான் கர்த்தர் விரும்புகிற ஊழியம். On the contrary, the world teaches us to conquer, to acquire and rule over it. ஆனால் இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? நாம் எல்லாவற்றையும் நமக்காக சொந்தமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும், நமக்காக ஜெயம் பெற்று நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை நமக்கே அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. The Bible teaches us to build, protect and manage. வேதம் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன? நாம் கட்ட வேண்டும், நான் அவைகளை தேவனுக்கென்று பராமரிக்க வேண்டும், அவளை கர்த்தருக்கென்று நிர்வகிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. So Father's Day is not about having neckties or barbecues or having fun in a party. தந்தையர் தினம் என்பது ஏதோ ஒரு நல்ல ஒரு உடை அணிந்து கொண்டு நெக்டையோடு வருவதோ அல்லது ஒரு நல்ல பார்பிக்யூவோடு சேர்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதோ அல்ல. As fathers or grandfathers or spiritual fathers sitting here, it's stewardship is about giving an annual account of what we are doing in the stewardship journey with God. இங்கே இருக்கிற தகப்பன்மாராக தாத்தாமார்களாக அல்லது ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக நாம் இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் தகப்பன் தினத்தை கொண்டாடும் பொழுது வருஷாந்தோறும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு கணக்கு கொடுக்கிற தினமாக நாம் கருத வேண்டும். If God expects us to be faithful stewards, we're going to be looking at 4 basic principles of what does that mean by stewardship. கர்த்தர் நம்மை உண்மையுள்ள ஊழியக்காரராக விரும்புவார் என்று சொன்னால் உண்மையாக இந்த ஊழியம் என்ன என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை யோசித்து பார்க்க போகிறோம். The first principle is God owns everything. முதலாவதான ஒரு நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். That is about the principle of response ownership. அதுதான் ஒரு உரிமைக்காரன் என்கிற ஒருவருடைய தத்துவம், உரிமைக்கார தத்துவம் என்று சொல்லலாம். That's what we read in Psalm 89:1 where the psalmist says that the world and everything belongs to God. சங்கீதம் 89:1 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எல்லாம் தேவனுக்குரியவைகள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. It emphasizes that God is the owner, I am the manager or the administrator or the steward who has to manage what God has given unto me. அந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? எல்லாம் தேவனுக்குரியவைகள், நாம் அவருடைய பணிவிடைக்காரராக, நம்முடைய ஊழியக்காரராக அல்லது நிர்வாகம் செய்கிறவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கற்றுத் தருகிறது. The heavens declare the glory of God. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. The earth is the Lord and its fullness thereof. இந்த பூமி நிறைவும் கர்த்தருடையவைகள். While God owns everything, the sad part is not everything is intended, everything is used the way God intended us to use it. தேவன் எல்லாவற்றையும் உடையவராக இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் தேவன் விரும்புகிறபடியாக பயன்படுத்தப்படுவது இல்லை என்பதுதான் உண்மை. That's the challenge you and I have a believer here. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால் இன்றைக்கு அதுதான்.
The issue here is, if I believe that I am the owner, I am in constant conflict with what God gave me and what I do with what God has given me. நான் தான் உரிமைக்காரன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு விரோதமாக எப்பொழுதும் அதை எதிர் இருக்கிறவர்களாக தான் காணப்படுவோம். The moment I change my perspective and then say that God is the owner, I am the manager who is entrusted with the responsibility of managing that, when my perspective changes, the conflict disappears and I am at freedom to work. எந்த சமயத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவன் தான் உரிமைக்காரனானவர், நான் இதை மேற்பார்வை செய்கிற ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்துக்குள்ளாக எப்பொழுது வருகிறோமோ அதே சமயத்திலே நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த விரிசல்கள் மறைந்து போகிறது, நாம் தேவனுக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். Imagine that you make $10,000 a month. I'm sure you make more than that. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதத்துக்கு $10,000 சம்பாதிக்க வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமா அதை விட அதிகமாக சம்பாதிப்பீர்கள். If I ask you a question, where does that $10,000 come from? Who does that belong to? நான் உங்களை பார்த்து அந்த $10,000 எங்கே இருந்து வருகிறது, அது யாருக்கு சொந்தம் என்று கேட்டால், some of you may say that it belongs to God. சிலர் சொல்லலாம் இது தேவனுக்குரியது என்று சொல்லலாம். Some of you may say that no, I work hard, I toil around, I sweat around, all of the $10,000 belong to me. சிலர் சொல்லலாம் இந்த $10,000 நான் தான் உழைத்தேன், நான் கடினமாக உழைத்தபடினால இது என்னுடையது என்று நீங்கள் சொல்லலாம். Some of them may be coming to Seattle Indian Assembly reading the word of God, and you say that yes, the Lord says that 10% tithe I'm supposed to give, and therefore 10% of $10,000, $10,000 belong to God, and therefore $9,000 belong to me. சியாட்டில் தமிழ் சபைக்கு வருகிற விசுவாசிகளாக சிலர் சொல்லலாம், நான் தேவனுடைய வார்த்தையில சொல்லபடியாக 10 கர்த்தருக்குரியது, 10 கர்த்தருக்குரியது, ஆகவே இந்த தசம பாகம் $1,000 கர்த்தருக்குரியது, மற்றவைகள் என்னுடையவைகள் என்று நீங்கள் சொல்லலாம். But the scripture says everything belongs to God. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது எல்லாம் கர்த்தருக்குரியது என்று சொல்லி. When we come to Father's Day, நாம தேவனுக்கு முன்பாக இந்த தகப்பன்மார் தினத்தை கொண்டாடும் பொழுது, fathers often have the pressure of being the ultimate provider for the family. தகப்பன்மாருக்கு இருக்கிற எப்பொழுது இருக்கிற அழுத்தம் என்னென்று சொன்னால் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும். That is not to belittle the profound efforts ladies and mothers and grandmothers they put in at home or at work. அதற்காக தாய்மார்கள் அல்லது பாட்டி மற்றவர்கள் செய்கிற சகோதரிகள் செய்கிற பொறுப்பை அந்த உணவை நம்ம தட்டிவிட முடியாது. What is interesting here to see is this particular principle of ownership, it reduces the tension or the anxiety the father has, because the burden shifts from the man to God directly. ஆனால் இந்த உரிமைக்கார தத்துவத்தை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த அழுத்தம் என்கிறதை பார்க்கும்போது மனிதனிடத்தில் இருந்து தேவனுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தமாக மாறிவிடுகிறது. Therefore a faithful father would view his family, his income, his children and everything that he has got as God's assets, which God has loaned to him for a particular purpose, for a particular season. ஆக தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்தமா இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய சம்பாத்தியத்தையோ தன்னுடைய சொத்துக்களையோ பார்த்து இவை எல்லாம் தேவனுக்குரியவைகள் என்று சொல்லுவான். So the first principle that we talked about, the principle of ownership, is about God owns everything, I get to manage what God gives unto me. ஆக முதலாவது அறிந்து கொண்ட காரியம் உரிமைக்கார ஒரு அனுபவம், அது தேவனுக்கு எல்லாம் உரியது என்பதை அறிந்து கொள்கிறோம். We see a classical example in the Old Testament where David, when he was raising funds to build the temple, பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய ராஜ்யத்தை ஆலயத்தை கட்டுவதற்காக பணத்தை இதற்காக சேகரிக்கிறார். He did not take credit for the massive wealth that he had. அவர் வைத்திருந்த எல்லா சொத்தையும் பணத்தை குறித்து அவர் பெருமை பாராட்டவில்லை. He prayed publicly and acknowledged that I'm giving to God to build the temple from what God has given to me. எல்லாருக்கும் முன்பாக ஜெபித்த காரியம் இதுதான், நான் எனக்காக கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலும் இருந்து நான் ஒரு காரியத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்று கொடுக்கிறேன் என்று சொன்னார். That's the principle of ownership, where I take the responsibility to manage. அதுதான் தேவனுடைய தேவன் உரிமைக்காரராக இருக்க நான் அதை வைத்து மேற்பார்வை செய்கிற ஊழியத்தை எப்படி செய்கிறேன் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. That takes us to the second point, the principle of responsibility. இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒரு கடமையின் ஒரு தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். It means you and I were created to manage what God created. நமக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கடமை ஒன்று உண்டு. நாம் தேவன் உருவாக்கினதை அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் என்கிற ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Responsibility means responsibility, which is the ability to meet a particular critical need. கடமை என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தேவையை சந்திப்பதற்கு அவனுக்கு இருக்கிற பலன், அவனுக்கு இருக்கிற ஞானம் என்று சொல்லலாம். When I accept that God is the owner and I am the manager, I need to act like, talk like, walk like a manager. தேவன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறவர், உரிமையாக இருக்கிறவர், நான் அதை வைத்து நான் பொறுப்பாக இருக்கிறேன் சொல்லி அறிந்து கொண்டால் அந்த பொறுப்புக்கு நாம் எப்பொழுதுமே பதில் கொடுக்கலாம் மாறிவிடுகிறோம். I need to fulfill the desires of my boss
and his objectives and make gains for him as the boss and while I work as a manager. என்னுடைய மேனேஜர் அல்லது என்னுடைய சூப்பர்வைசர் விரும்புகிற காரியத்தை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அவர் கொடுக்கிற கடமைக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். Therefore the principle of responsibility also affects the way we give. ஆக இந்த கடமை தத்துவம் என்ன செய்கிறது? நாம் தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோம் என்பதை நிர்ணயிக்கிறது. As responsible stewards, when we have surrendered ourselves to God and our possessions and the self, the perspective changes. நம்ம எந்த வினாடியில் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு நல்ல ஒரு கடமை உள்ள ஒரு ஊழியக்காரர்களாக உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நம்முடைய சொந்தமாக இருக்கிற எல்லாவற்றையும் அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. We understand that the owner has the rights and we as managers have the responsibilities. நமக்கு தெரிந்த காரியம் என்ன? ஒரு எல்லாத்தையும் உரிமையா இருக்க சொந்தக்காரருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாம் அதை மேற்பார்வை செய்கிற கடமை நமக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். As fathers, mothers and believers sitting here, oftentimes we forget the purpose for which we are created for. தகப்பன்மாராக தாய்மாராக விசுவாசிகளாக அமர்ந்திருக்கிற நாம் பல முறைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடமையை மறந்து விடுகிறோம். We end up trading places and we end up swapping the place with God and we become like God where we end up acting like owners instead of like managers. நாமே நமக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு அந்த இடத்துல நாமே நம்மை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் நமக்காக சொந்தமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். Oftentimes I say that I know 4 persons very clearly in my life. அநேக சமயத்தில் நான் சொல்லுகிறேன் எனக்கு 4 பேரை எனக்கு வாழ்க்கையில் நன்றாக தெரியும் என்று சொல்லி. That's about me, myself, mine and I. அதாவது என்னுடையது நான் எனக்குரியவைகள் எனக்கு சொந்தமானது தான் எனக்கு தெரியும். So when I do not act like a manager, when I act like a owner, I end up talking like it's my time, it's my possession, it's my family, everything becomes mine. நான் எப்பொழுது ஒரு ஊழியக்காரனாக இல்லாமல் சொந்தக்காரனாக மாறி விடுகிறேனோ அப்பொழுது எல்லாமே என்னுடையது என்கிற ஒரு உணர்வுக்குள்ளா நான் வந்து என்னை விட்டு விடுகிறேன். But remember, God expects us to rule over things and not get ruled by things. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் எதற்கும் கீழ்ப்பட்டிருக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். So I said that the principle of responsibility also affects the way we give. ஆகவே நாம் வைத்திருக்கிற கடமை உணர்வு நாம் எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்பதை நிர்ணயிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். The scripture teaches us by mandate and by model that we have to give abundantly, we have to give sacrificially and we have to give joyfully. வேத வாக்கியம் நமக்கு ஒரு கட்டளையாகவும் எடுத்துக்காட்டாகவும் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் தேவனுக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். தேவனுக்கென்று நாம் எப்பொழுதும் தியாகமாய் கொடுக்க வேண்டும். தேவனுக்கென்று சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். As a responsible steward, if I understand the owner manager model, I would give abundantly like David, because David always believed that everything comes from God. உண்மையுள்ள ஊழியக்காரராக நான் சொந்தக்காரர் யார் ஊழியக்காரர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தாவீதை போல கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். I would give sacrificially like the Christians in Macedonia, because they gave first themselves to God and they gave irrespective of their poverty. மக்கதோனியா சபைகளில் இருந்த விசுவாசிகளை போல தியாகமாய் எப்படி முதலாவதாக எல்லா வறுமை மத்தியிலும் தங்களை கர்த்தருக்கென்று கொடுத்தார்களோ அப்படியாக முதலாவதாக நான் கர்த்தருக்கென்று தியாகமாய் கொடுக்கிறவனாக நான் மாறி விடுகிறேன். So I would give abundantly, I would give sacrificially, then I would give joyfully like the Israelites. ஆகவே நான் அதிகமாக நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நான் கர்த்தருக்கு நான் தியாகமாய் கொடுக்கிறேன். கர்த்தருக்கென்று இஸ்ரவேல் மக்கள் கொடுத்தது போல சந்தோஷமாய் நான் கொடுக்கிறேன். The Israelites gave joyfully to the building of the temple in Jerusalem. இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்காக மிகுந்த சந்தோஷமாய் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So what we see here is a faithful fatherhood is not just drifting along in life. ஆக நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? ஒரு பொறுப்புள்ள கடமையுள்ள தகப்பன்மார இருப்பது ஏதோ உலகத்திலே போன போக்கிலே வாழ்வதல்ல. As a responsible father, I accept to cultivate the home, I accept to nurture my children and accept to protect the marriage that we are in. கடமை பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நான் பெற்றுக்கொள்கிற ஒரு உத்தரவாதம் என்ன? என் குடும்பத்தை நான் சரியாக கவனிப்பேன், அவளை நான் கட்டி அவளை பாதுகாத்துக் கொள்வேன், அவளை தேவையை சந்திப்பேன் என்ற கடமைக்குள்ளாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். So the responsibility is about the active daily grind of working hard, taking the initiatives, working diligently to fulfill the word of God. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையானது தினந்தோறும் நம்முடைய வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்வது, கடினமான வேலைகளை செய்வது, குடும்பத்தை கவனிப்பது, பொறுப்புகளை நடத்துவது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. In the Old Testament we see that Joseph understood the principle of responsibility early in his life. பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற வாலிபனுக்கு இந்த கடமை உணர்வை குறித்து சிறு வயதிலே நன்றாக தெரிந்திருந்தது. 3 guys he was confronted with, the Potiphar or Pharaoh or the prison warden, all of them found the same trait in Joseph. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்கொண்ட 3 பேர், ஒரு போத்திபாரா இருக்கட்டும், ஒரு சிறைச்சாலை தலைவனா இருக்கட்டும், அல்லது எகிப்து ராஜாவாகிய பார்வோனா இருக்கட்டும், அவர்கள் அதைத்தான் கண்டு கொண்டார்கள். They all said that Joseph had an
extraordinary absolute reliability trait. அவர்கள் சொன்ன காரியம் என்ன? யோசேப்பு என்கிறவன் கடமை உணர்வு உள்ள ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருக்கிறான் என்பதை அவர் கண்டு கொண்டார்கள். When he was working at the king's place, அவன் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யும் பொழுது so hard, he worked diligently during the times of abundance that he gathered all the grains in the storehouses that took the entire nation comfortably through the catastrophic famine. எல்லாம் நன்றாக விளைந்திருந்த வளமுள்ள நாட்களிலே அவன் மிகவும் கடினமாக உழைத்து எகிப்து தேசம் எங்கும் இருந்த தானியங்களை திரளாய் சேர்த்து வைத்து வரப்போகிற பஞ்ச காலத்துக்காக அவன் ஆயத்தமாக இருந்தான். That's the principle of responsibility. அதுதான் கடமையா நம்ம செய்ய வேண்டியதை குறித்து கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம பார்க்க வேண்டியது. You and I as a father won't wait for a crisis to happen in our life to take action. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்காக காத்திருந்து அதன் பின்பு அதற்காக ஏதோ காரியத்தை செய்து சமாளிப்பது அல்ல. You and I as a father or a grandfather, we would build the home with a structure of prayer, love and discipline and well in advance of the famine or crisis that may come up in our life. ஒரு தகப்பனாகவோ தாத்தாவாகவோ நம்முடைய குடும்பத்தை கவனிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வருவதற்கு முன்பாகவே என்னோட குடும்பத்துக்காக ஜெபித்து கர்த்தருக்குள்ளாக நடத்தி கர்த்தருக்குள்ளாக உறுதிப்படுத்தி தேவைகளை சந்தித்து எல்லா காரியங்களுக்கும் ஆயத்தமாக இருக்கிறதா நம்ம மேல் விழுந்த கடமை. And God promises to be with us as we read in Psalm 23:4. சங்கீதம் 23:4 சொல்லுகிறபடியா கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். We talked about principle of ownership. God owns everything. ஆக நாம பார்த்தது முதலாவதாக உரிமைக்கார தத்துவத்தை குறித்து நாம பார்த்தோம். கர்த்தருக்கு தான் எல்லாம் சொந்தமாக இருக்கிறது. We talked about principle of responsibility. You were created to manage what God created. நம்ம கடமை தத்துவத்தை குறித்து நாம பார்த்தோம். நம்ம விழுந்த கடமை தேவனுக்குரிய காரியங்களை சரியாக நிர்வாகம் செய்வது. That takes us to the third point, the principle of accountability. அதை பார்த்து யோசிக்கும் மூன்றாவது கொடுக்கப்படுகிற தத்துவம் அது தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்கிற பொறுப்பை குறிக்கிறது. You are accountable to what was given to you. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து உத்தரவாதமாய் நம்ம இருக்க வேண்டும். We are all stewards of our abilities, our resources and our opportunities. நம்ம எல்லாரும் நம்முடைய சொந்த கொடுக்கப்பட்ட நம்முடைய திறமைகளுக்கு தாளந்துகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம நல்ல ஒரு பொறுப்புள்ள நிர்வாகிகளாய் ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். But the grueling reality is that one day we are all going to be standing in front of God and we are all answerable to God in terms of what did I do with what was given to me. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன என்று சொன்னால் ஒரு நாளிலே நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நின்று எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். This is akin to the parable of the talents that we read this morning. நாம் இன்றைக்கு வாசித்த ஊமையை சொல்லப்பட்ட காரியம் அதுதான். The master comes back from his business trip and asks his servant, what did you do with what I gave it to you? தன்னுடைய பயணத்திலிருந்து திரும்பி வந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து நான் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை குறித்து என்ன செய்தீர்கள் என்று கணக்கு கேட்கிறார். We understand that two of the servants went out and they planted a seed. நாம் அறிந்து கொள்கிறபடியாக 2 ஊழியக்காரர்கள் வெளியே சென்று கொடுக்கப்பட்ட தாளந்தை விதைத்து வைத்தார்கள். That seed, the talent multiplied and they came out successfully. அவர்கள் கொடுக்கப்பட்ட தாளந்து விதையாக பெருகியது, மிகுந்த சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள். One guy went out and he buried the seed. ஆனால் அந்த மூன்றாவது ஊழியக்காரர் சென்று தன்னுடைய கொடுக்கப்பட்ட விதையை நிலத்தில் புதைத்து வைத்தான். Question this morning will be, as fathers and grandfathers sitting here, are you planting the talent and the seed that God is giving to you, or we are burying the talent that God has given to us? இன்றைக்கு காலையிலே தகப்பன்மாராக தாத்தாக்களாக நம்ம உட்கார்ந்து இருக்கிற சமயத்திலே நமக்கு மேல் வைக்கப்படுகிற ஒரு கேள்வி இதுதான். நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆசீர்வாதங்களை நம்ம புதைத்து வைக்கிறோமா, அது தேவனுக்காக விளையும்படி விதைக்கிறோமா? God would expect us to report to him as the rightful owner. தேவன் சொந்தக்காரராக வந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கேட்பார். As a rightful owner, you will expect a full disclosure in full transparency of what did we manage for him. உரிமைக்காரரான அவர் வரும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக எப்படி பயன்படுத்தினோம், செலவு செய்தோம் என்பதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க விரும்புகிறார். It's an annual performance assessment that will conduct for us. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வருஷமும் வருகிற நம்மை சோதித்து பார்க்கிற ஒரு சோதனை நாள் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். And he will be checking us in terms of how devoted we were. அவர் நம்மை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது நீங்க எவ்வளவு நான் கொடுத்த கடமைக்கு உண்மையாக இருந்தீர்கள் என்பதை குறித்து சோதித்து பார்க்கிறார். That's what Paul writes to the Romans in chapter 12 verse 1. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் ரோமர்களுக்கு நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலே, Therefore my brothers, by the mercies of God, present your bodies as a living sacrifice, holy and pleasing to God, because end of the day that is the true worship or the real worship. ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அவர் எழுதுகிறார். Someone said that integrity flourishes when a man knows that he is answerable to someone who is higher in authority. ஒருவர் சொன்ன காரியம் இதுதான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேர்மை எப்பொழுது வளருகிறது, அவன் தான் உத்தரவாதி என்று அறிந்து கொள்ளும் பொழுது அந்த நேர்மை வளருகிறதாம். And as fathers we are expected to, as faithful fathers I would say, we are expected to
create a climate of the right climate of emotion and spirituality at home. உண்மையுள்ள தகப்பன்மாராக நம்முடைய விழுந்த கடமை என்ன? குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும்படியாக, சமாதானம் நிலவும்படியாக எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். This challenges the man to live transparently, protecting the marriage, nurturing the children, leading them to Christ and staying clean in the sight of God. இதை அறிந்து கொள்ளும்போது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன? குடும்பத்துக்கு முன்பாக ஒரு நேர்மையாக இருப்பது, குடும்பத்தோடு கூட இணைந்து இருப்பது, குடும்பத்தை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்துவது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்பது என்கிற பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்து விடுகிறான். So the sobering reality about accountability is you and I will be asked a question, and one day what did you do with what was given to you? இந்த உத்தரவாதத்தை குறித்து நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவாதி தேவனுக்கு முன்பாக. I like the character of Nehemiah in the Bible. நான் நெகேமியாவுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அதை அதிகமாக விரும்புகிறேன். When it comes to accountability, he was accountable upwardly to God and outwardly to people. தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதமாய் கணக்கு கொடுக்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாகவும் உத்தரவாதியாக அவர் இருந்தார். Nehemiah was on the continual thinking that God is watching him and his deeds, his motives, as he was continually praying to him. நெகேமியாவுடைய மன உணர்வு என்ன? தேவாதி தேவன் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எல்லாம் என்ன செய்கிறேன் என்பதை அவர் எப்பொழுதும் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு அவர் இருந்தார். So he was upwardly accountable to God. ஆகவே எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ளவராய் இருந்தார். He was outwardly accountable to people because he would confront the noble elite people who were exploiting the poor. He would not even get the governance allowance, and he would confront them, speak up in that sense, and therefore he was outwardly responsible to the people as well. தன்னை சுற்றி இருந்த மற்ற மக்களுக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் கணக்கு கொடுக்கிறவராக இருந்தார். ஒரு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவளை ஒடுக்குகிற மக்களுக்கு அவர் அதை விசாரிக்கிறவராக இருந்தார். அதோடு கூட தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய படியை அவர் வாங்காதபடி அதெல்லாம் தியாகம் செய்து எப்பொழுதுமே அவர்களுக்கு முன்பாகவும் உண்மையாக அவர் இருந்தார். When it comes to accountability, we need to remember this question in our mind: what do I do with what is given to me? உத்தரவாதிகள் என்று யோசித்து பார்க்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களை குறித்து நான் தேவனுக்கு முன்பாக எப்படி பயன்படுத்துகிறேன்? We looked at the principle of ownership. God owns everything. உரிமைக்காரர் என்ற தத்துவத்தை குறித்து முதலாவதாக யோசித்தோம். We looked at the principle of responsibility. I was created to manage what God created. கடமை உணர்வு, பொறுப்பு, அதை குறித்து கற்றுக்கொண்டோம். தேவன் கொடுத்து நாம் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும். We looked at the principle of accountability. I am accountable to what God has given to me. உத்தரவாதத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். தேவன் கொடுத்தது குறித்து எப்படி நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை That குறித்து. takes us to the last point, the principle of reward. அதெல்லாம் யோசித்து பார்த்து கடைசியான ஒரு தத்துவம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே அதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பலன் என்ன? That is about I will be rewarded for what I had accomplished. நாம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஏற்ற பலனை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம் என்கிறது தான் கற்றுக் கொடுக்கிற ஒரு கிருபை. That's how Paul writes in the Colossians chapter 3 verses 23 and 24. ஆகவே பவுல் கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 23 24 வசனங்களில் எழுதுகிறார்: Therefore whatever you do, work at it with a full heart, work with passion. நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக செய்யுங்கள் என்று அவர் எழுதுகிறார். Because you are working for God and not for men. ஏனென்றால் நீங்கள் மனிதர்களுக்கு அல்ல தேவனுக்காக ஊழியம் செய்கிறீர்கள் என்று அவர் எழுதுகிறார். He is saying that you will be getting an inheritance as a reward from God. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதுகிறார். Because you are serving the Lord. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். Therefore the question this morning is, ஆகவே இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, what he would say depends on what did I do with what was given to me. தேவன் நமக்கு என்ன சொல்லுவாரோ அதற்கு என்ன பதில் என்ன சொல்லுவார், நாம் என்ன செய்தோம் அவர் கொடுத்தது என்பதை குறித்து அவர் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற பதிலை நமக்கு தருவார். Would he say to us, அவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? as we read in Matthew chapter 25 verse 21, மத்தேயு 25:21 எழுதுவதை போல சொல்லுவாரா? well done my good and faithful servant. நல்லது உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே என்று You have சொல்லுவாரா? been faithful over little things, I am making you faithful over many things. நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக I am வைப்பேன். going to give you more. நான் உன்னை அதிகமாக அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் வைப்பேன். Enter into the Lord's happiness or enter into the kingdom of God. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசி என்று அவர் சொல்லுவார். We saw in the parable of talents, இந்த தாழ்ந்துகளை குறித்த உவமை நாம் வாசித்து all பார்க்கும் the பொழுது three guys had different attitudes in the absence of the master. அந்த மூன்று ஊழியக்காரரும் எஜமான் இல்லாத சமயத்திலே வித்தியாசமான மனநிலை உள்ளவர்களாக And இருந்தார்கள். in this passage we are looking at three rewards that is in store for us. அந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது எஜமான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது மூன்று விதமான பலன்களை அது தருகிறதை நாம் The பார்க்கிறோம். first one is the reward of affirmation. முதலாவதாக ஒரு நல்ல ஒரு பாராட்டுதலை நாம் பார்க்கிறோம். He said, well done my good and faithful servant. அவர் சொல்லுகிறார் ஊழியக்காரரை பார்த்து நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. The second one is the reward
reward of promotion. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது ஒரு உயர்வை கொடுக்கிற ஒரு பலன். The Bible says the promotion is a gift from God. வேதம் சொல்லுகிறது நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா உயர்வும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதாக. He said, I am going to be giving you more responsibilities because you are faithful in the little things that I gave you. அவர் சொல்லுகிறார் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினாலே அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. The third reward is the reward of celebration. He is saying, come, let's party together. மூன்றாவது பலன் அவர் சொல்லுகிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம், மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. When it comes to reward, what comes to my mind is the life of Abraham. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பரிசுகளை பலன்களை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். Abraham obeyed God, left his homeland, came to the land that was promised to him, nurtured his family, as we read in Genesis 18:19. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் அழைத்த இடத்துக்கு கடந்து வந்தான். தன்னுடைய குடும்பத்தை நன்றாக கவனித்து பராமரித்தான். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான். Because of his diligence and righteousness, God just did not give him a massive wealth. அவருடைய உண்மையும் நீதியும் கர்த்தர் பார்த்து அவருக்கு பெரிய ஒரு அதிகமான சொத்தை பலனாய் கொடுக்கவில்லை. God gave him a great legacy that he became the father of many nations. ஆனால் அவனுக்கு இந்த ஒரு கர்த்தர் பெரிய சுதந்திரத்தை வைத்திருந்தார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். When you look at father sitting here, இங்கே இருக்கிற தகப்பன்மாரை பார்க்கும் பொழுது the ultimate reward for the father is not just climb in the corporate ladder. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான உயரமான ஒரு பரிசு என்பது ஏதோ ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்பதல்ல. The reward for the father is what do we leave as legacy for our family. ஒரு தகப்பனுக்குரிய பலன் என்ற குடும்பத்துக்கு நான் என்ன சுதந்திரத்தை வைத்து போகிறேன் என்பதுதான் கேள்வி. Oftentimes we see that men love instant gratification, immediate response, quick wins and immediate feedback. அநேக சமயங்களில் நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஏதோ உடனடியாக ஒரு பலன் கிடைக்க வேண்டும், உடனடியாக சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த இமிடியேட் ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கிறார்கள். In a fast quick microwave world, I would say oven world, faithful fatherhood is not a quick fix. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மைக்ரோவேவ் யுகத்திலே ஏதோ சீக்கிரமாக தகப்பன்மாராக இருப்பது என்பது சாத்தியமல்ல. That's a long term commitment that we have. தகப்பன்மாராக இருப்பது என்பது ஒரு நெடுநாள் நீண்ட தொலைதூர ஒரு கடமை. Faithful fatherhood is not about harvesting the day you plant the seed. உண்மையுள்ள தகப்பனாக இருந்தால் ஒரே நாளை விதைத்து அன்றைக்கு அறுவடை செய்வதல்ல. Abraham did not live to see the entire scope of his legacy. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு அளவுக்கு உயிரோடு இல்லை. So the principle of reward is about what do you and I leave as legacy to our family. நமக்கு கொடுக்கப்படுகிற பலன் என்ன என்று சொன்னால் நாம நம்முடைய பின்வரும் சந்ததிக்காக என்ன ஆசீர்வாதத்தை வைத்து போகிறோம் என்பதுதான் கேள்வி. The Bible says that the father cherishes the moment when he sees that his children walk in integrity and truth in Christ. வேதம் சொல்லுகிறது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொண்டு உண்மையிலே நடந்து கொண்டால் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி. We looked at 4 principles of stewardship as God expects us to be the faithful stewards or managers or administrators in our life. ஆக நாங்கள் 4 காரியங்களை குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம். 4 தத்துவங்களை நம்ம யோசித்தோம். ஒரு பொறுப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்று Not just the fathers, as believers in this church, I would encourage all of us to embrace the biblical explanation or biblical concept of stewardship as we talked about. தகப்பன்மாராக மட்டுமல்ல எங்களுடைய விசுவாசிகளாக நாம் எல்லாருமே தேவன் விரும்புகிற உண்மையுள்ள ஊழியக்காரராக நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். Because it connects everything we do with what God is doing in this world. உண்மையான ஊழியம் என்பது நாம் கர்த்தர் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற பாரம். Therefore I would like to close this with a question in mind. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். As fathers, grandfathers or spiritual fathers or believers per se, I would say, where are we in our spiritual journey with respect to stewardship? ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தாவாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மாராக அல்லது விசுவாசிகளாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழிய பாதையிலே நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? Are we running away from God the way Jonah ran away from God to Tarshish? யோனா தேவனை விட்டு ஓடி போனதே போல நம்ம நினிவேக்கு பதிலாக தர்ஷீசுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Of course he came back sometime later, but he was running away from God. அவன் திரும்பி வந்தது உண்மைதான். ஆனாலும் அவன் தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தான். While you and I are asked to exercise stewardship in our life, are we running away from God? நீங்களும் நானும் ஊழியத்துக்காக அழைக்கப்படும் பொழுது நாம் அதை விட்டு தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Or are we like the person who was at the pool of Bethesda? அல்லது இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த அந்த வியாதியுள்ள வியாதியஸ்தனை போல இருக்கிறோமா? When Jesus came and asked him, do you want to be healed? He did not say yes sir, yes Lord. He was complaining that everybody else is getting a chance to go, I could not go into the pool. So are we in a complaining mode? இயேசு அவனை பார்த்து வந்து கேட்ட பொழுது சுஸ்தமாக விரும்புகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் ஆம் என்று பதில் சொல்லாதபடிக்கு அவன் எல்லாருக்கும் முன்பாக போய்விடுகிறார் சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி தான் பேசிக் கொண்டிருந்தான். Therefore I will close by asking this question,
what do you do with what was given to you? ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற கேள்வி இதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள்? I'm sure that the 4 principles of stewardship will help us to think about it more and work towards it for the glory of God. நாம் தியானித்த இந்த 4 கொள்கைகளும் நமக்கு நன்றாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லியும் நாம் அதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக அதை பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Shall we close our heads and bow? நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Father God, thank you for teaching us your word this morning. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். You being the ultimate author of fatherhood, Father. கர்த்தர், நீங்க தான் உண்மையான ஒரு பரலோக தகப்பனாக இருக்கிறவர். We surrender to you and acknowledge that everything comes from you. நாங்கள் உம்மிடத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்பதை குறித்து தேவ சமூகத்தை பணித்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We get to use a portion of that what you have given to us during the season of life that you have prepared for us. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை நாளிலே கர்த்தருக்காக பயன்படுத்துகிற கிருபை நாங்கள் பெற்றிருக்கிறோம். Help us to act with accountability and responsibly. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படியாகவும் பொறுப்புணர்வோடு நான் நடந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. Help us to stop having the habit of just tipping you on a Sunday morning. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனுக்கு ஏதோ ஒரு இலவசம் இனாம் கொடுக்கிறதை போல நாங்கள் இருந்து விடக்கூடாதப்பா. Help us to act responsibly with the time, treasure and talent that you have given to us. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள், கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பணம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயன்படுத்துகிற கிருபை எங்களுக்கு நீங்க தாருங்க. Therefore in our stewardship journey we can live for Christ, live with Christ and live like Christ. ஆகவே எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் தேவனோடு வாழ விரும்புகிறோம், தேவனைப் போல வாழ விரும்புகிறோம், தேவனுக்காக வாழ விரும்புகிறோம். In Jesus name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.